பீஷ்மர் சரதர்ப்பத்தில் படுத்துட்டு இருந்தாள். அங்கிருந்து வந்து பீஷ்மஸ்தவராஜம் நமஸ்காரம் பண்ணி கிருஷ்ணாய நமைத்தியேவம் பிரணாமம் அகரோத் ததா. நமஸ்காரம் பண்ணினேன் கோபாலனுக்கு, இனிமே என்னால பேச முடியலன்னு சொல்லி அப்படி தலையை தூக்குறாள். சரதல்பத்துல சுவாமி வந்து குதிக்கிறாள் தேர்ல. ஆயிரக்கணக்கான ரிஷிகளும் ராஜாக்களும் ஸ்திரீகளும் வந்து குவிஞ்சிருக்காள் குருக்ஷேத்திரத்துல. பீஷ்ம மோட்சம் ரதசப்தமி. சுவாமி அங்கிருந்து வந்தாள். சர்வசமத்தையும் பீஷ்மரை சொல்ல சொல்லி கடைசியில விஷ்ணு சஹஸ்ரநாமங்கள்லாம் சொல்லி தயங்கி மூச்சு விடுற போது சுவாமி காட்டாள் பீஷ்மரை. இனிமே பீஷ்மர் நிற்க மாட்டாள், சரீரம் போடும் தெரிஞ்சுட்டு வைகுண்டம் வேணுமா பிரம்மலோகம் வேணுமா எந்த ஊருக்கு டிக்கெட் வாங்கணும்னு காட்டாள். அப்ப சொன்னாலாம் பீஷ்மர், எனக்கு அதெல்லாம் ஒரு லோகம் வேணா, நான் இந்த சரீரத்தை விடுற மட்டும் நீங்க இதற்கு சதுர்புஜனா பார்த்தசாரதியா இருக்கணும்னு ஆளாம். சதேவ தேவோ பகவான் பிரதீட்சதாம் கலேபரம் யாவதிதம் ஹினோம்யஹம் பிரசன்னாசாருணலோச்சனோல்லசன்முகம்புஜோ தியானபதச்சதுர்புஜா. மகான்களெல்லாம் தியான யோகத்தாலே எந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை ஹிருதய கமலத்துல பார்ப்பாளோ அப்படிப்பட்ட பிரபு எனக்கு இதரக்கணக்கணம் நான் சரீரத்தை விடுற போது நாளாம். பீஷ்மர் சுவாமி நிற்கிறேன்னு வெயில்ல வந்து நின்னாளாம் சதுர்புஜனா. எப்படி நிற்கணும் தெரியுமா? திரிபுவன கமனம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவரம்பரம் ததானே வபுரளகுலாவிருதானநாப்ஜம் விஜய சகேரதிரஸ்துமே அனவத்யா. மூலகம் பார்த்து ஆச்சரியப்படும்படியான அழகு பொருந்திய மங்கள விக்கிரகம், திவ்யமான பீதாம்பரம், மின்னித்தி கேசம், சுருள சுருளையாக தொங்கின அழகான மங்கள சரீரத்தோட சதுர்புஜத்தோட பார்த்த சாரதியாய் அர்ஜுனனுக்காக 4 குதிரைகளுடைய கடுபாலத்தையும் 4 கைகள்னால குடிச்சு கொண்ட தங்களுடைய அந்த பார்த்த சாரதியான ரூபம் எனக்கு தெரியணும் நாளாம். விஜயசகே ரதிரஸ்துமே அனவத்யா. அது எனக்கு தெரியணும்னு கேட்டுவிட்டு